Hi all, welcome back to our channel. So நான் பிரியா. இந்த சீர் முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து கறி விருந்து அப்படி சொல்லிட்டு வைப்பாங்க. இன்னைக்கு வந்து கறி விருந்து தான் நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கறி விருந்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மல்லிகை ஜாமான் வாங்கியிருக்கு. ஸோ வேலை செய்யறதுக்கு அக்காவும் எல்லாரும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. வீடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா முந்தா நேற்று தான் சீர், நேற்று தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணி இப்படி வச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து கறி விருந்து எதுவுமே மறுபடியும் எடுக்கணும் மேலே வச்சுட்டு அப்படிங்கிறதுனால எல்லாமே கீழே வச்சுருக்கு. ஸோ இப்போதைக்கு என்ன ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏக்கா ஏக்கா கீழே இருக்கிறத எடுத்து அப்படி போடுங்கக்கா, அக்கட்டால் இருக்கிறத அப்படியே எடுத்து போடுங்க. பெரியம்மா இவங்களை நான் காட்டியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு தெரியும். ஹாய் சொல்லுங்கள். ஆல்ரெடி நாங்கள் கறி விருந்தில் வந்து எங்கள் பெரியம்மாவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கள் கறி விருந்தில் வந்து எங்கள் பெரியம்மா எக்ஸ்பர்ட்டு. ஸோ அவங்க வந்து சின்ன வெங்காயம்லாம் நேற்றே வந்து உரிச்சு வச்சிட்டோம். சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து நேற்றே உரிச்சு வச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து சின்ன வெங்காயம்லாம் கழுவிட்டுருக்காங்க. பெரிய வெங்காயமும் நேற்று உரிச்சு வச்சிட்டோம். தங்கச்சி வந்து பெரிய வெங்காயம் வந்து அரிஞ்சிட்ருக்கா. காலையில் வந்ததுமே தேங்காய் துருவியாச்சு. தக்காளி வந்து ரசத்துக்கும் மீன் குழம்புக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரி பெரியம்மா என்னென்ன பண்ண போகிறீங்க இன்றைக்கி அப்படியே சொல்லுங்கள். வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்ல கறி விருந்துக்கு மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தக்காளி. மீன் குழம்பு செய்வது எப்படி அப்படிங்கிற டீட்டெயில் எங்க பெரியம்மா கொடுத்துட்டு இருக்காங்க. பெரியம்மா இன்னைக்கு என்னென்ன இலையில வைப்பீங்க அதை சொல்லுங்க. மீன் குழம்பு முட்டை சில்லி சிக்கன் மறுபடியும் நானே சொல்லிடுறேங்க. சில்லி சிக்கன், சில்லி கிரேவி, மீன் குழம்பு, ஒயிட் ரைஸு, ரசம், அப்புறம் முட்டை. ஸோ இதுதான் வந்து நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறது. இதுக்கு தான் இப்போ ப்ரிப்ரேஷன் போயிட்டுருக்கு. ஸோ பெரியம்மா பார்த்திங்கன்னா எல்லாமே வணக்கி தான் வந்து அரைப்பாங்க. மீன் குழம்புக்கு வதக்கி அரைப்பாங்க, கிரேவிக்கு வந்து பெருசாக தாளிச்சு அரைப்பாங்க. வதக்கி வதக்கி ஃபை எங்கள் பெரியம்மா. மீன் குழம்புக்கு சிக்கன் கிரேவிக்கு வரமாட்டேங்குது. நாங்கள் என்ன பண்ணுறது? இன்னொன்னே நான் காட்டுறேங்க. ஒரு ரெண்டு பீஸ் இருக்குது. எங்களை வேலை செய்ய விடாமல் டார்ச்சர் பண்ணிட்டு. இதோ இங்கே ஒரு பீஸ் இருக்குதுங்க, இன்னொரு பீஸ் வெளியே போயிருக்குது. அதுவே எங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்குது. வேலையே செய்ய விடாமல் இந்த 2 பீஸுங்களும் எங்களை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குது. அம்மா சோட்டா பீம் போடு, அம்மா டோரா புஜ்ஜி போடு, அம்மா அதை போடு இதை போடுன்னு எங்களை வேலையே செய்ய விட மாட்டேங்குது. இதை தூக்கிட்டு போய் எங்கே போகிறதுன்னு தெரியல எங்களுக்கு. இப்போதைக்கு இந்த ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து மீன் குழம்புக்கு வதக்கிட்டு இருக்காங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கடலப்பருப்பு, கொத்தமல்லி, சீரகம், மிளகு, அரிசி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு இதை வந்து மீன் குழம்புக்காக எங்கள் சிஸ்டர் வதக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து முட்டை வெந்துட்டுருக்கு. ஸோ ரசத்துக்கு வந்து அப்படியே வந்து எங்களால் தமிழில் என்னக்கா மேஷ் பண்ண முடியல, பிசைய முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். வேக வச்சதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் பிசைகிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். சாரி டங்கு ஸ்லிப் ஆகுது. அப்புறம் இன்னொரு அக்கா வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து கனி அக்கா. அவங்களும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பாப்பாவுக்கு தான் கறி விருந்து, உங்களுக்கே தெரியும். அந்த பாப்பாவுக்கு தான் இன்னும் தேங்காய் போட்டிருக்காங்க. உடச்சி உளுந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி வந்து போடுவாங்க. ஆக்சுவலாக நான் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன் எடுக்கலைங்க. என்ன பண்ணுறோம் இன்னைக்கு அது சும்மா தான் எடுத்திருக்கேன். பட் இது ஒருவேளை உங்களுக்கு வந்து எந்த மாதிரி செய்கிறீங்க அப்படிங்கிற வீடியோ ரெசிபி ஏதாவது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த அக்கா வீட்டுக்கு போய் நான் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து ஒரு நாள் நான் எடுத்துகிட்டு வரேன். ஒருவேளை உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இது வணக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். தக்காளி வந்து தனியாக வணக்கணும். అవునుపా ಕೂಲಾಡಾಗ್ತೈತಿ ಬಂದ போஸ் கொடுங்கப்பா. யாருமே போஸ் தர மாட்டேங்கிறீங்க. காலையில இருந்து லாக் எடுத்துட்டு இருக்கேன்.
அரைச்சி வச்சாச்சு. ஆட்ட வேணாம் நீங்க. நானுங்களா இங்க வரேன்க்கா. ஏதாவது செய்யಬೇಕಾ ஏதாவது மாட்டಬೇಕಾ? ಇದಾಗುತ್ತೆ ಈ ಸಲ. ಇದಾ ಇದಾ ಈ ಸ್ಯಾಲ ಹುಟ್ಟಿನ ನೋಡಿ ನೀವು ಈ ಸ್ಯಾಲ ಹುಟ್ಟು ನಾ ಕೊಲ್ಲಸಿರಿ ನೋಡೈತೆ இந்த பக்கம் வந்து சிக்கன் கிரேவிக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மசாலாலாம் போட்டுட்டு லைட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு அது கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து மேரினேட் பண்ணியிருக்காங்க. அண்ணாவும் அண்ணியும் தான் வந்து இதை நல்லா பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் அவங்க பண்ணப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் அண்ணா அண்ணிக்கிட்ட வந்து இதை ஒப்படைச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பட் நான் கொஞ்சம் சொல்லியிருந்தோம், காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போச்சு. பட் இன்னொரு பேக்கெட் சேர்த்தி போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அவ்வளோதான். ஓவரால் வந்து சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து விட்டுருந்தோம். ஸோ டீ வச்சோம் 3/4 லிட்டர் முழுசாக இருந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. வேலை செஞ்சு டயர்டாகி டீ குடிச்சு டயர்டாகி யார் வேலை செஞ்சது? அத்தனையும் போய் கைஸ், அத்தனையும் போய் நடந்துட்டே தான் இருக்கிறாங்க. நான் என் சார்பில் நான் ஒரு சொம்பு தண்ணி, எங்க பெரியம்மா சார்பில் ஒரு சொம்பு, எங்க அத்தை சார்பில் ஒரு தண்ணி சொல்லிட்டு 3/4 லிட்டர் டீக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 லிட்டர் டீ வச்சிருக்கோம். எனக்கு தெரிஞ்சது நாளைக்கு வரை வரும்னு நினைக்கிறேன். நீங்களும் வாங்க குடிக்கலாம். நீங்க வாங்க கொஞ்சம் குடிச்சிட்டு போகலாம். இங்க ஒரு தனி டிஸ்கஷன் எதுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்லி வந்து மேரினேட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதை டேஸ்டிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த டெஸ்டிங் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் எப்படி டெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எண்ணெய் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டு பார்க்கலாம், உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போட்டு பார்த்துடலாம். நம்மளுக்கு போக மீதி இருந்ததுன்னா உங்களுக்கு அப்படின்னு நாங்கள் யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக அக்கா தங்கச்சிக்கு 3 பேர் பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் போட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். எங்களோட டெஸ்டிங் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சீரியஸாக சொல்கிறோம், சைலண்ட்டாக உட்காந்துருக்கோம். இல்லைன்னா பத்தாது அப்படிங்கிறதுனால இது ஒரு தட்டப்பா அண்ணப்பட்டு அக்கா ஒன்று சொல்ல தட்டக்கா டெஸ்டிங் வந்து ஒரு பீஸ் எடுக்கலாம் தான். பட் இருந்தாலும் எங்களுக்கு பத்தாது டெஸ்டிங் அப்படிங்கிறது. எவ்வளோ நாங்கள் எடுத்துருக்கோம் கேட்டால் ஓகே, இல்லைன்னா வாய்ஸ் ஓகே. கொஞ்சம் வெயிட் சந்திரேகா கம்மியாக ஆனால் சுடுத்து. ஆமாம் சுடுத்து அதெல்லாம் எட்டு உலையிலுது ஆக்கி எடுத்து சுடுத்து காரம் ரெண்டுமே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஸோ மறுபடியும் நாங்கள் ஃபுல்லாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, கொஞ்சம் உப்பு போட்டு செஞ்சுட்டோம் சரியாக போயிடும். ஸோ அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு டெஸ்டிங் போடுவோம். அப்படின்னா இலையில வச்சு அதை தின்னுங்க அப்படின்னு எங்களுக்கு கொடுத்துருவாங்க. நாங்கள் சாப்பிடுவோம், அவ்வளோதான். ஸோ இது ஓவர் ஆயிடுச்சு. மீன் குழம்பு ஓவர் ஆயிடுச்சு, சிக்கன் கிரேவி ஓவர் ஆயிடுச்சு. சாப்பாடு மட்டும்தான். ஸோ அதுவும் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இன்னைக்கு வந்து கறி விருந்துக்கு எல்லாம் ஃபுல்லாக ரெடி. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பரிமாறுறது தான். பரிமாறும் போது என்னென்ன வச்சுருக்கோம் இது எல்லாமே ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன், பார்க்கலாம். அரட்டிட்டு இருக்கும்போது என்ன பேசுறீங்க?
நம்ப மாட்டோம். 15 seconds. அவங்களே பண்றாங்க, நம்ம பண்ணக்கூடாதா? ஓய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக மீனை போட்டுட்டு இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஓவரால் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. குழம்பு வகைகள் எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாதமும் வச்சு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே வந்து நான் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற ப்ரிப்ரேஷன் ஃபுல்லாகவே நான் காட்டலிங்க. என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் காட்டுறேன். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. என்ன பண்றீங்கன்னு கேளுந்தி. எல்லாம் முதல்ல கேட்டல்லக்கா. அரை லிட்டரியா 3/4 செட்டி கூட வரலாம். இது வந்து ரெண்டாவது டெஸ்டிங். ஃபர்ஸ்ட் வந்து சின்னதில் போட்டிருந்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து பெரிய ஃபுல்லாக வந்து போடுறோம். ஸோ ரெண்டாவது டெஸ்டிங் போயிட்டுருக்கு. இது வெந்துருச்சா உப்பெல்லாம் அதுக்கப்புறம் காரம் போட்டிருந்தோம், அது வந்து வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக என்னை டெஸ்டிங் கொடுத்துருக்காங்க. வெந்துருச்சு. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 2 ஸ்பூன் சாரி 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோம். பட் எண்ணெயில் போட்டு எடுத்துமே கொஞ்சம் காரம் கம்மியாகிடுச்சு. ஆக்சுவலாக எத்தனை 6 கிலோவா சிக்கன் பார்த்தீங்கன்னா 6 கிலோ. இந்த சில்லிக்கு மட்டும் 6 கிலோ. இதுக்கு வந்து 4 பேக்கெட் சிக்கன் மசாலா போட்டோம். ஆக்சுவலாக 5 போட்டிருக்கணும். 5 போட்டிருந்தா இந்தளவு காரம் வந்து கம்மியாக இருந்திருக்காது. இன்னும் கொஞ்சம் மசாலா வந்து நல்லா டேஸ்ட் இருந்திருக்கும். பட் 4 போட்டதுனால கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஓவரால் ஓகே, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி கரெக்டான காரத்தில் வந்து இருக்குது. ஸோ சில்லி வந்து ஓவர் ஆகிடுச்சு. இன்னும் 2 விசில் எடுத்தால் 2 வாட்டி போட்டு எடுத்தால் சில்லி வந்து ஓவர் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பரிமாறுறது தான். ஸோ பரிமாறும்போது நம்ம வீடியோ பார்க்கலாம். அவ்வளோதான், எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பந்தி வந்து ஆரம்பித்தாச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒயிட் ரைஸு, அப்புறம் மீன் குழம்பு, முட்டை, சில்லி, அப்புறம் சிக்கன் கிரேவி, இது வந்து நம்ம செஞ்சுருந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து முடிச்சாச்சு. எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்பு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2-3 ரவுண்டுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. அவ்வளோதான், கறி விருந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வந்தாச்சு. டைஜஷன் பண்ணுறதுக்கு வந்து வந்தாச்சு. நான் வீடியோவுக்கு ஏதோ சொல்ல வராங்க போல. சரி, ஏதோ அந்த அக்கா பேசுகிறாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோதாங்க, கறி விருந்து வந்து முடிஞ்சிருச்சு. நாங்களும் சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இலையில வச்சு சாப்பிடவே முடியல. அது ஒருவேளை நாங்கள் அடுப்படியில் நின்னோன்னு சொல்ல முடியாது, பக்கமாக நின்றுதான் எங்களால் சாப்பிடவே முடியல. பட் ஆமாம், பரிமாறினதுக்கே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நாங்களும் ஒரு ரவுண்ட் பரிமாறணும், ஒரு 2 ரவுண்டெல்லாம் பரிமாறணும். அதுக்கப்புறம் அக்காங்களாம் பரிமாறுறாங்க. ஸோ ஃபினிஷ், அவ்வளோதான். கறி விருந்து வந்து ஓவர். அதாவது என்ன சொல்லணும்னா, விசேஷம் முடிஞ்சிருச்சு. இன்னும் அடுத்த விசேஷம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரியும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்மைல் பொண்ணு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான லாக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.